சப்ஜெக்ட் verb agreement பொறுத்த வரைக்கும் நமக்கு சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தது அப்படின்னா நமக்கு வரப்போற verb சிங்குலரா தான் இருக்கணும். இன் கேஸ் நம்மளோட சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்ததுன்னா நமக்கு வரப்போற verb ப்ளூரல் ஃபார்ம்ல தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம ரூல்ஸ் பார்த்திருப்போம். சோ ரூல் நம்பர் 1 இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் ஈச் எவ்ரி ஒன் இதுக்கு அப்புறம் நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆஃப் அப்படின்ற வேர்டுக்கு அப்புறம் நமக்கு நவுன் ஆர் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவாங்க பொதுவாகவே. சோ இந்த நவுன் ஆர் ப்ரொனவுன் நமக்கு ப்ளூரல் ஃபார்மேட்ல இருந்தது அப்படின்னா நமக்கு அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணக்கூடிய வேர்பா இருக்கட்டும், ப்ரொனவுனா இருக்கட்டும், அட்ஜெக்டிவா இருக்கட்டும், எனிதிங் எல்ஸ், சோ அது நமக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்? சிங்குலர் ஃபார்மேட்ல இருக்கணும். சோ இதுதான் இதோட ரூல். ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னு இருக்கு. சோ இங்க இதுல ஈச்னு இருக்கலாம், எவ்ரின்னு இருக்கலாம், எவ்ரி ஆஃப் த, ஈச் ஆஃப் த, ஒன் ஆஃப் த, சம்திங் எல்ஸ். சோ அதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நவுன் அண்ட் ப்ரொனவுன் ப்ளூரல் ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேங்களா? சோ ப்ளூரல் ஃபார்மேட்ல இருந்தது அப்படின்னா அதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய verb and pronoun anything else நமக்கு என்னவா இருக்கு? சிங்குலர் ஃபார்மேட்ல இருக்கணும். சோ இதுதான் நம்மளோட ரூல். சோ கீழ நமக்கு ஒரு क्वेश्चन கொடுத்திருக்கோம். சோ அந்த क्वेश्चனை சால்வ் பண்ணி ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் வருது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க.